டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 266. சக்தியை பற்றி கேட்கும்போது அனன்யா மலுப்பலாக பதில் சொன்னதை கேட்டு குழப்பமானான் ருத்ரன். அவள் நேற்று இரவு சக்தியிடம் பேசப்போவதாக சொல்லியிருந்தாள். ஆனால் இன்று கேட்டபோது அவளுடைய எதிர்வினை அவனுக்கு புரியவில்லை. அப்போதுதான் நேற்று இரவு அனன்யாவின் கண்களில் கண்ணீரை பார்த்தது ருத்ரனுக்கு நினைவுக்கு வந்தது. இதையெல்லாம் யோசித்து பார்த்தவனுக்கு சில விஷயங்கள் புரிந்தது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே ருத்ரன் தலையை ஆட்டியபடி, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது சக்தி. இந்த தப்புக்கு சீக்கிரமே உனக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ருத்ரன் அறையை சுற்றி பார்த்து ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தன்னை நிதானப்படுத்தி ரெஸ்ட் ரூமுக்குள் சென்றான். குளித்துவிட்டு சாப்பிட டைனிங் டேபிளுக்கு வந்த ருத்ரன் தன் எதிரில் இருந்த காட்சியை பார்த்து அவனது புருவம் சுருங்கியது. ஏனெனில் டைனிங் டேபிளுக்கு முன்னால் எல்லோரும் விரைப்பாக அமர்ந்திருக்க தங்கள் சிவந்த கண்களை திறக்க மிகவும் சிரமப்பட்டனர். அவர்களின் முகங்கள் வெளிறிப் போயிருந்ததை பார்க்கையில் நேற்று இரவு அவர்கள் பீர் குடித்ததின் ஹேங்கோவர் இன்னும் போகவில்லை என்று புரிந்தது. ஆனாலும் அவர்கள் சாதாரணமாக இருப்பதைப் போல காட்டிக்கொள்ள மிகவும் முயன்றனர். இவர்கள் அனைவருடனும் சேர்ந்து இன்று விஜயேந்திரர் அடக்கமாக உட்கார்ந்திருந்தார். இதுவே அவரின் முதலும் கடைசியுமான ஹேங்கோவர். அனைவரின் நிலையையும் பார்த்த ஆகாஷ் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தார். ரோஹன் அங்குமிங்கும் அசைந்து கொண்டே, அஜய் அண்ணா, ஏதாவது பண்ணுங்க, இல்லனா அண்ணியோட கோவத்திலிருந்து நம்மள யாராலையும் காப்பாத்த முடியாது என்று சொன்னான். அதை கேட்ட தனுஷ் உடனே, இன்னைக்கு நம்மள யாராலையும் காப்பாத்த முடியாதுன்றது உண்மைதான். ஆனா தாத்தாவோட நிலைமை நம்மளை விட ரொம்ப மோசமா இருக்கு. அங்க தாத்தாவை பாருங்க என்று சொன்னதும், அங்க பாரு, அவரால 25 கிலோமீட்டர் எல்லாம் ஓட முடியுமான்னு தெரியல. இதுக்கும் சேர்த்து நாம தண்டனை அனுபவிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு என்று புலம்பினான் சூர்யா. ரோஹன் தலையை பிடித்துக்கொண்டு, ஐயோ, என்ன நடந்தாலும் நான் ஓடக்கூடிய நிலைமையில இல்லையே என்று சொல்லி தள்ளாட அஜய் அவனது தலையை பிடித்து ஹேங்கோவர் ட்ரிங்க் கொடுத்துவிட்டு, ஏய், இவ்ளோ காலையில ரொம்ப டென்ஷனா யோசிக்காத. இத குடிச்சிட்டா தலை சுத்துறது கொஞ்சமாவது நிக்கும் என்று கூறினான். ரோஹன் கையில் கிளாஸை பிடித்துக்கொண்டு, என்னன்னு தெரியல அண்ணா, காலையிலேயே என்னோட உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போகுது. இதுல எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இத குடிச்சு சரியானா போதும் என்று சொல்லிக்கொண்டே குடிக்க ஆரம்பித்தான். ரோஹன் குடித்ததும் அஜய் அனைவருக்கும் ஹேங்கோவர் ட்ரிங்கை குடிக்க கொடுத்தான். அதை குடித்த பிறகு அனைவருமே கொஞ்சம் நன்றாக உணர்ந்தார்கள். அனைவரின் நிலையையும் அவர்களின் பேச்சையும் கேட்டு சிரித்துக் கொண்டே வந்தான் ருத்ரன். ருத்ரன் வருவதை பார்த்துவிட்டு அனன்யாவும் வந்துவிட்டாள் என்று நினைத்து அனைவரும் சரியாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டனர். ருத்ரன் அவர்களை கண்டுகொள்ளாமல் டேபிளில் உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக் கொண்டே பேப்பரை படிக்க ஆரம்பித்தான். அங்கிருந்த அனைவரின் கண்களும் அனன்யாவை தேடின. ஆனால் அவளை எங்கும் காணவில்லை. எனவே அனைவரும் விஜயேந்திரரிடம் அனன்யாவை பற்றி ருத்ரனிடம் கேட்குமாறு சைகை காட்டினர். விஜயேந்திரரும் தொண்டையை செருமிக் கொண்டு, ஆமா ருத்ரன், நீ இன்னும் ரெடி ஆவலையா? நீ இன்னைக்கு அனன்யாவோட ஆபீஸ் போவேன்னு நினைச்சனே என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட ருத்ரன் அனைவரின் முகங்களையும் ஒரு முறை நிதானமாக பார்த்துவிட்டு, ஆமா தாத்தா, இன்னைக்கு போகலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அனன்யா இன்னைக்கு எனக்கு லீவ் எடுத்துக்க சொல்லிட்டா. அப்போதான் உங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லையா என்று சொன்னான். ருத்ரன் இதை சொன்னதும் ரோஹன் ஆர்வமாகி, அப்படின்னா அண்ணி இன்னைக்கு லீவ்ல இருக்காங்களா? அதனாலதான் அவங்க இன்னும் கீழே வரலையா? அப்போ பிரேக்ஃபாஸ்ட் மாடிக்கு அனுப்பிடலாமா என்று கேட்டான். ருத்ரன் மறுத்து தலையை ஆட்டி, இல்ல ரோஹன், உங்க அண்ணி லீவ் போடல, அவ ஆபீஸ் போயிட்டா என்றான். அதை கேட்டதும் அதிர்ச்சியான ரோஹன் சட்டென எழுந்து நிற்க அவன் வாயிலிருந்து இட்லி கீழே விழுந்தது. பிறகு அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்கண்ணா? அண்ணி ஆபீஸ் போயிட்டாங்களா? ஐயோ, நான் இன்னும் இங்க இருக்கேனே, போச்சு, இன்னைக்கு லேட்டா போனா வேற செம்மையா வாங்கி கட்டிக்க போறேன் என்று புலம்ப ஆரம்பித்தான். ரோஹனின் புலம்பல் ருத்ரனின் காதுக்கு எட்டியதும் அவன் முழு புலம்பலையும் கேட்டு முடித்தவன் அலட்சியமான குரலில், கவலைப்படாத, இன்னைக்கு உனக்கும் லீவ் தான், அதனால நீயும் ஆபீஸ் வர வேண்டான்னு உங்க அண்ணி சொல்ல சொன்னான் என்று சொன்னதும் காரணமே இல்லாமல் தன் அண்ணன் தன்னை பயமுறுத்தியதை நினைத்து கடுப்பான ரோஹன், நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டீங்க, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் தெரியுமா என்றான். ரோஹன் சொன்னதை கண்டுகொள்ளாமல் தன் எதிரில் இருந்த காஃபியை குடித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். அதை பார்த்த ரோஹனுக்கு இன்னும் எரிச்சலானது. அப்போது பின்னால் யாரோ ஒருவரின் குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். ஹலோ, குட் மார்னிங் என்ற குரலை கேட்டு ருத்ரனின் காதுகள் விரிய குரல் வந்த திசையில் நின்ற நபரை பார்த்து அனைவரின் முகங்களிலும் விதவிதமான வெளிப்பாடுகள் தோன்றியது. திரும்பி பார்த்த சூர்யா சேரிலிருந்து வேகமாக எழுந்து, ஏ சோனி, இவ்ளோ காலையில இங்க என்ன செய்ற? உன்னை ஷூட்டிங் ஒரு வாரம் தள்ளி வைக்க சொன்னனே, மறந்துட்டியா? நான் இப்ப லீவ்ல இருக்கேன் என்று கூறினான். சூர்யா சொன்னதை கேட்ட சோனியா சேரில் அமர்ந்து நிதானமாக, எஸ் சார்,
எனக்கு தெரியும். டேட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனா, என தயங்கியவள் சில பேப்பரை எடுத்து சூர்யாவிடம் காட்டிவிட்டு, இது ரொம்ப முக்கியமான வேலை சார். இது நீங்க நடிக்க போற படத்தோட ஃபைனல் ஸ்கிரிப்ட். இத இன்னைக்கே பார்த்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டாங்க, என்றாள். சோனியா இதைச் சொன்னதும், பாவம் சூர்யாவின் முகம் விடுமுறை நாளில் குழந்தையிடம் வீட்டுப்பாடம் எழுதச் சொன்னதைப் போல மாறியது. மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்தவன் இட்லியை வாயில் திணித்து, குழந்தையைப் போல முகபாவனையுடன், இல்ல, நான் லீவ்ல இருக்கேன். எனக்கு வெக்கேஷன்ல வேலை செய்யறதெல்லாம் புடிக்காது. இது இருக்கட்டும். நாம அத அப்புறம் பாத்துக்கலாம், என்றான். சோனியாவிற்கு சூர்யாவின் சாக்குப்போக்கு நன்றாக தெரியும். அதனால் அவள் உடனே கடுமையான குரலில், சாரி சார், நாம இதை இன்னொரு நாள் ஒத்தி வைக்க முடியாது. ஏன்னா இதுவும் உங்க வேலைதான். நீங்க இத செஞ்சுதான் ஆகணும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு சாயந்தரம் திரும்ப வரேன். அதுக்குள்ள படிச்சு வைங்க, சரியா, என்று கூறினாள். சோனியா திட்டவட்டமாக இதைச் சொல்லும்போது பாவம் சூர்யாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சோனியாவின் முன் தன் விருப்பத்தையும் கூற முடியவில்லை. சிறு குழந்தையைப் போல முகத்தை வைத்துக்கொண்டு சரி என தலையை ஆட்டினான். இந்த நிலையில் சூர்யாவை பார்த்ததும் அஜய், தனுஷ், ரோஹன் மூவரும் மகிழ்ச்சியடைந்தனர். சூர்யாவையே மிரட்டும் ஒரு நபரை பார்த்து அனைவருக்கும் சந்தோஷமானது. அதுவும் அவன் சம்மதம் இல்லாமலேயே வேலையை செய்து முடிக்கும் ஒருத்தி. விஜயேந்திரர் சோனியாவை கண்டு வியந்தார். அதுவும் அவள் வேலையில் காட்டும் தீவிரத்தை பார்த்ததும் அவருக்கு அவளை மிகவும் பிடித்துப் போனது. சூர்யாவின் சம்மதத்தை கேட்டதும் சோனியா அலட்சிய புன்னகையுடன் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தாள். அப்போது விஜயேந்திரர் அவளை குறுக்கிட்டு, எங்கம்மா போற? எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போ, என்று சொல்லி அழைத்தார். சோனியா உடனே மரியாதையுடன் தலையை ஆட்டி, சாரி தாத்தா, இப்போ என்னால முடியாது. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க பிரைவசிய நான் கெடுக்க விரும்பல, என்றாள். அதை கேட்டதும் விஜயேந்திரர் சிரித்துக்கொண்டே, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. இதுல என்ன இருக்கு? நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்க. பொறுப்பில்லாத என் பேரனை திருத்தி எவ்ளோ நல்லா பாத்துக்கிற. அது எங்களுக்கு எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்காகவே உன்னை நல்லா கவனிச்சுக்கணும், என்று சொன்னார். விஜயேந்திரர் சொன்னதை கேட்டு சோனியா புன்னகைத்தாள். அப்போது சூர்யா முகம் சுளித்து, தாத்தா, நான் ஒன்னும் பொறுப்பில்லாத பேரன் இல்ல. ரொம்ப பொறுப்பான ஆளு. என்ன திருத்துற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன், என்று கேட்டான். அவன் இதைச் சொன்னதும் தன் புருவத்தை உயர்த்தி பார்த்த விஜயேந்திரர், எப்போ மோசமா இருந்தியா? எப்போ நல்லா இருந்தேன்னு கேள்றா. ருத்ரன் உன்னை திருத்த ட்ரை பண்ணி அழுத்து போயிட்டான். ருத்ரனை விடு. அவன் பையனே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுல நான் எப்போ பொறுப்பில்லாம இருந்தேன்னு என்னையே கேக்குற. உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கேயாவது உனக்கு பொறுப்புணர்வு இருக்கா, என்று அதட்டினார். காலையிலேயே விஜயேந்திரரிடம் திட்டு வாங்குவதைக் கண்டு சூர்யா வாயடைத்துப் போனான். விஜயேந்திரர் சொன்னதை கேட்டு எரிச்சல் அடைந்தவன் வேகமாக எழுந்து நின்று, ஓ தாத்தா, நான் ஒன்னும் பொறுப்பில்லாதவன் கிடையாது. அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு பொண்ண கண்டுபிடிச்சு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அவ தான் இன்னும் பதில் சொல்லல, என்றான். சூர்யா வாயிலிருந்து இந்த தகவலை கேட்டதும் அனைவரும் திகைத்துப் போய் கண்களை விரித்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். அதை கேட்டதும் சோனியாவின் முகம் வெளிறிப் போனது. அவள் சூர்யாவை அதிர்ச்சியுடனும் கொஞ்சம் வெட்கத்துடனும் பார்த்தாள். அவசரத்தில் தான் என்ன குழப்பத்தை உருவாக்கினோம் என்பதை சூர்யா உணர்ந்தபோது அவனது தலையே வெடிப்பது போல இருந்தது. இதுவரை தன் காதலை சோனியாவிடமே சரியாக சொல்லாதவன் இன்று தனது காதலை குடும்பத்தினருக்கு அறிவித்தது திகைப்பாக இருந்தது. ரோஹன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து சூர்யாவிடம், என்ன நான் சொல்றீங்க? ஒரு பொண்ண கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ப்ரப்போஸ் வேற பண்ணிட்டீங்களா? வாவ், சூப்பர். அது யாருன்னு இப்பவே சொல்லுங்க, என்று கேட்டான். தனுஷும் மகிழ்ச்சியுடன், சொல்லுங்கண்ணா, நம்ம சூப்பர் ஸ்டார் சூர்யா மனசுல மணி அடிச்சது யாருன்னு சொல்லுங்க. இது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சீக்கிரம் சொல்லுங்க, என்று கேட்டான். தனுஷும் ரோஹனும் மாறி மாறி அந்த பெண்ணின் பேரை தெரிந்து கொள்ள ஆர்வமாகி சூர்யாவை வற்புறுத்தத் தொடங்கினர். அதைக் கண்டு சூர்யா கோபமடைந்து, நான் என்ன சொல்லணும்? முதல்ல அவ எனக்கு பதில் சொல்லட்டும், என்றான். அதை கேட்ட ரோஹனும் தனுஷும் கொஞ்சம் குழப்பமடைந்து சூர்யாவிடம் மேலும் சில கேள்விகளை கேட்க விஜயேந்திரர் குறுக்கிட்டு கடுமையான முகபாவத்துடன், என்ன இது சூர்யா, நீ சொல்றது உண்மையா, என்று கேட்டார். சூர்யா பதட்டத்துடன் புன்னகைத்து, ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இது ஸ்கிரிப்ட்ல இருந்த ஒரு டயலாகு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். மீதி இருக்கிற ஸ்கிரிப்ட நான் படிக்கணும், என்று சொல்லிய சூர்யா டேபிளில் இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதே ஸ்கிரிப்டால் முகத்தை மறைத்துக்கொண்டு நடந்து சென்றான். சூர்யா போகும்போது அனைவரும் அவனையே பார்த்துக்கொண்டே இருந்தனர். ரோஹன் பின்னால் இருந்து அவனை அழைத்தான். ஆனால் சூர்யா நிற்கவில்லை. அவனது செயல்களை பார்த்து அனைவரும் குழப்பமடைந்தனர். விஜயேந்திரர் எதையோ யோசித்துவிட்டு சோனியாவிடம், ஏமா சோனியா, அந்த சூர்யா எந்த பொண்ண பத்தி பேசுறான்னு தெரியுமா? ஒரு பொண்ணுன்னா, என்று கேட்டவர் சட்டென அமைதியாக. சோனியா ஒன்றும் புரியாமல் கேள்வியாக அனைவரையும் பார்த்தாள்.
சூர்யா இப்படி பேசியதை கேட்ட சோனியா மனதிற்குள் குதூகலமானாள். அந்த எண்ணத்தில் தொலைந்து போயிருந்தவள் விஜயேந்திரர் இந்த கேள்வியை கேட்டதும் தடுமாறினாள். வேகமாக தலையை ஆட்டி, இல்ல தாத்தா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அவரோட மேனேஜர் மட்டும்தான். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு என்று சொல்லிவிட்டு சோனியாவும் சூர்யாவைப் போலவே அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேறினாள். இருவரின் செயல்களை பார்த்த விஜயேந்திரர் மற்றும் வீட்டிலிருந்த அனைவரும் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினர். விஜயேந்திரர் கொஞ்சம் கோபத்துடன் சூர்யா போன திசையை பார்த்தபடி, இந்த பையன் இவ்ளோ வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி பேசுறான், ஆனா பொண்ணு பேரை மட்டும் சொல்லல. இவனை என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இவனுக்கு என்ன, என்னோட வயசுல கல்யாணம் பண்ணணும்னு என்னமா என்ன என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட ரோகன் சிரித்துக்கொண்டே, ஐயோ தாத்தா, அப்போ குழந்தைய எப்போ பெத்துக்குவாரு என்று சொல்லி கேலி செய்ய, விஜயேந்திரர் அவனை முறைத்து பார்த்ததும் ரோகன் தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அமைதியாகிப் போனான். பிறகு விஜயேந்திரர் ருத்ரனிடம் கவலையுடன், ருத்ரன், நீ இப்பவே போய் அந்த பையன்கிட்ட பேசு. அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்று சொல்லிவிட்டு இவ்வளவு நேரம் சிலை போல அமைதியாக அமர்ந்திருந்த ருத்ரனை பார்த்தார். அவன் மனதில் ஏதோ இருப்பதைப் போன்று இருந்தது. ருத்ரன் தன் எண்ணத்தில் தொலைந்து போனதைக் கண்ட விஜயேந்திரர், என்னாச்சு ருத்ரன் என்று கேட்க, அவர் குரல் கேட்டு தன் சிந்தனையிலிருந்து வெளியே வந்த ருத்ரன் ஆருஷை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். விஜயேந்திரருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் மேலே பார்த்தபடி, கடவுளே, எல்லாத்தையும் உன் பொறுப்புல விடுறேன், நீங்க தான் பாத்துக்கணும் என்று வேண்டிக் கொண்டார். மறுபுறம் சக்தி தன் கேபினில் உள்ள சிதறிய பொருட்களுக்கிடையே ஒரு ஃபைலை தேடிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் கோபத்தில் கத்தியபடி அந்த ஃபைலை பற்றி தன் ஊழியர்களிடம் கேட்டாள். ஆனால் யாருக்கும் அதை பற்றி எதுவும் தெரியவில்லை. அதை அறிந்த சக்தி மிகவும் வருத்தமடைந்தாள். ஏனெனில் அது மிகவும் முக்கியமான ஃபைல். அதற்கு இன்னும் சட்டப்படி லைசன்ஸ் வாங்கவில்லை. மேலும் அவள் செய்யப்போகும் புதிய ஒப்பந்தத்திற்காக இந்த டிசைனை செய்திருந்தாள். இது மட்டும் வெளியே கசிந்தால் மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும். அவள் ரிச்சர்ட் ஃபேஷன் ஹவுஸுடன் அக்ரிமெண்ட் போட வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவளுடைய டிசைன் கிடைக்காததால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சக்தி இதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சமயம் அவளுடைய போன் அடித்தது. அது ரிச்சர்ட் ஃபேஷன் ஹவுஸிலிருந்து வந்த கால். அதை பார்த்து போனை எடுக்க சக்தியின் கைகள் நடுங்கியது. எடுத்து என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. குழப்பத்துடனேயே போனை பார்த்து கொண்டிருந்தாள். எபிசோட் 267. சக்தி தனது ஃபைலை மிகவும் தீவிரமாக அறைக்குள் தேடிக்கொண்டிருந்தாள். அது ரிச்சர்ட் ஃபேஷன் ஹவுஸுடன் ஒப்பந்தம் செய்ய இருந்த அவளின் டிசைன் என்பதால் அது காணாமல் போனதில் மிகவும் கவலைப்பட்டாள். அப்போது திடீரென அவளுடைய போன் அடித்தது. அது ரிச்சர்ட் ஃபேஷன் ஹவுஸின் கோஆர்டினேட்டரிடமிருந்து வந்த அழைப்பு. அதை பார்த்ததும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சக்தியின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. சில நொடிகள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள் போனை எடுத்து தன் பதட்டத்தை மறைத்துக்கொண்டு, ஹலோ என்றாள். மறுமுனையில் இருந்த நபர், ஹலோ மேம், இன்னைக்கு ஈவினிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஒரு மீட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தத்தான் கால் பண்ணேன். சோ நீங்க உங்க டிசைனை சரியான நேரத்துல எடுத்துட்டு வந்துருங்க. சார் உங்களை நேர்ல மீட் பண்ணி புது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுவாரு என்று தெரிவித்தார். இன்று மாலை மீட்டிங் என்று கேட்டதும் பாவம் சக்தி இப்போது என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் இப்போது டிசைன்களை செய்ய ஆரம்பித்தாலும் மாலைக்குள் தயார் செய்ய முடியாது. இதையெல்லாம் யோசித்துப் பார்த்த சக்தி ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன் பதட்டத்தை தணிக்க கைகளை தேய்த்துக் கொண்டவள், சாரி, ஒரு சின்ன பிரச்சனை. இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் தர முடியுமா? இந்த தப்புக்காக நான் சார் கிட்ட தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த மீட்டிங்க 2 நாள் கழிச்சு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா என்று கேட்டாள். சக்தி சொன்னதை கேட்டுவிட்டு அந்த கோஆர்டினேட்டர் தன் எதிரில் அமர்ந்திருப்பவரை பார்த்தார். சக்தி சொன்னதை கேட்டவர் தன் உதடுகளை விரல்களால் தடவி பின் அந்த கோஆர்டினேட்டரிடம் ஏதோ சைகை செய்தார். அதை புரிந்து கொண்ட கோஆர்டினேட்டர், ஓகே மேடம், நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். பாஸோட ஸ்கெட்யூல் ரொம்ப டைட். நீங்க கேட்ட அந்த 2 நாளே டைம் கொடுக்கறேன். அதுக்கு மேல தள்ளி போட வேண்டாம். 2 நாள் கழிச்சு மீட்டிங் டைம் கன்ஃபார்ம் பண்றேன் என்று சொன்னார். 2 நாள் அவகாசம் கிடைத்ததும் நிம்மதியடைந்த சக்தி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமே இப்படி டைம் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என் சார்பா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க என்று சொன்னாள். அதை கேட்ட கோஆர்டினேட்டர் சரி என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். கோஆர்டினேட்டர் முன் அமர்ந்திருந்தவன் சக்தியின் நன்றியை கேட்டதும் குறும்பு புன்னகையுடன் தன் உதடுகளில் 2 விரலை வைத்து பொண்ணு என்று சொல்லி எதையோ யோசித்து தனக்குள் சிரித்தான். அவன் கண்களை பார்க்கும்போதே அவன் சரியாக யோசிக்கவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. 2 நாள் அவகாசம் வாங்கிய சக்தி வேகமாக தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள். அந்த டிசைன்கள் அவளுக்கே உரியவை என்பதால் அவளால் இந்த 2 நாட்களில் மீண்டும் உருவாக்க முடியும்
என்று தெரியும். இதில் கவலைப்பட ஒன்றுமில்லை. எனவே சக்தி தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள். மறுபுறம் ருத்ரனின் அறையில் காலையிலிருந்து மதியம் வரை ருத்ரன் தன் அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பை வைத்துக்கொண்டு அதில் சில டாக்குமெண்ட்ஸை படித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் யாரையோ தேடுவது போல இருந்தது. அதே சமயம் அவனது சில கேள்விக்கான பதிலையும் தேடிக் கொண்டிருந்தான். சில நொடிகளில் ருத்ரன் தனது வேலையை முடித்துவிட்டு லேப்டாப்பை மூடியவன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு எதையோ யோசிக்க ஆரம்பித்தான். இந்த கேள்விகளுக்கான பதில் ஒரே மர்மமாக இருந்து வந்தது. இப்போது அனைத்து கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிட்டது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே சோஃபாவிலிருந்து எழுந்தவன் தன் வாட்சை பார்த்துவிட்டு பால்கனிக்கு சென்று அனன்யாவிற்கு போன் செய்தான். இந்த குழப்பமான தருணத்தில் அவனுக்கு ஒரே ஆறுதல் அனன்யாதான். ருத்ரன் அவளை நினைத்த உடனேயே பெரும் ஆறுதல் அடைந்தான். கண்களை மூடிக்கொண்டு அனன்யாவின் குரலை கேட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள நினைத்தான். அனன்யா ஒரு ரெஸ்டாரண்டில் விக்ரமுடன் அமர்ந்திருந்தாள். இன்று இருவரும் மற்ற மியூசிக் பேண்ட் உறுப்பினர்களுடன் பேசினர். சிறிது நேரம் கழித்து மீட்டிங் முடிந்தது. அதன் பிறகு விக்ரமும் அனன்யாவும் நண்பர்களாக சிறிது நேரம் செலவிட்டனர். ருத்ரனின் வருகைக்குப் பிறகு அனன்யா முகத்தில் பொலிவை பார்த்த விக்ரம், காலம் மாறினாலும் உணர்வுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தான். அனன்யாவின் சந்தோஷத்தில் அவனும் மகிழ்ச்சி அடைந்தான். விக்ரமும் அனன்யாவும் பேசிக் கொண்டிருந்த போது அனன்யாவின் போன் அடித்தது. காலர் ஐடியை பார்த்தவள் புன்னகையுடன் விக்ரமிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு விரைவாக போனை அட்டெண்ட் செய்தாள். போனை எடுத்ததும் அனன்யா சிரிப்புடன், என்ன சாருக்கு திடீர்னு ஏன் ஞாபகம் வந்துருச்சு என்று கேலி செய்தாள். அதை கேட்ட ருத்ரன், ஆமா பொண்டாட்டி, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என்னால நைட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஐ மிஸ் யூ சோ மச் பொண்டாட்டி என்று கூறினான். ருத்ரனிடமிருந்து இது போன்ற சினிமா டயலாகை கேட்ட அனன்யாவிற்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. ஆனால் எதிரில் விக்ரமை பார்த்ததும் தன் வெட்கத்தை மறைத்தவள் சற்றே கடுமையான குரலில், ருத்ரன், உங்கள வீட்ல இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். என்ன நினைச்சு பார்த்து கவிதை எழுத சொல்லல. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போங்க என்று கூறினாள். அனன்யாவின் மலர்ந்த முகத்தை கற்பனை செய்த ருத்ரன் லேசான புன்னகையுடன், நான் என்ன செய்யறது பொண்டாட்டி? என் அழகான பொண்டாட்டியோட கொஞ்ச நேர பிரிவ கூட என்னால தாங்க முடியல. எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துரு. ஐ லவ் யூ என்றான். ருத்ரனின் கவிதை வார்த்தைகளால் பாவம் அனன்யா மிகவும் அவதிப்பட்டாள். அவளால் விக்ரம் முன்னால் வெட்கப்படவோ அவனுக்கு பதில் சொல்லவோ முடியவில்லை. ருத்ரன் அவளை டார்ச்சர் செய்ய முடிவு செய்துவிட்டான் என்று தோன்றியது. இதையெல்லாம் யோசித்த அனன்யா, ருத்ரன் என்று சொல்லி பல்லை கடித்தாள். அனன்யாவின் நிலையை உணர்ந்த ருத்ரன் குறும்பாகச் சிரித்து, சரி அதெல்லாம் விடு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சே, சாப்பிட்டியா? இல்ல என்ன மாதிரியே நீயும் வேலை பார்க்கும்போது சாப்பிட மறந்துட்டியா என்று கேட்டான். ருத்ரன் தன்னிடம் அக்கறையாக நடந்து கொள்வதைக் கண்ட அனன்யா சிரித்துக்கொண்டே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனா நீங்க இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்றாள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் தயக்கத்துடன் தலையைச் சொரிந்தான். அவனைப் பற்றி அனன்யா நன்கு புரிந்து வைத்திருக்கிறாள் என்று நினைக்கும்போது அவனுக்கு பெருமையாக இருந்தது. ருத்ரனும் அனன்யாவும் போனில் மும்முரமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த விக்ரமும் போனில் எதையோ பார்க்க ஆரம்பித்தான். அப்போது வெயிட்டர் வந்து பில் கொடுத்தார். அதை பார்த்த அனன்யா பில்லை எடுக்கப் போன சமயம் விக்ரம் அவளை தடுத்து நிறுத்தி, இருக்கட்டும், இது என்னோட ட்ரீட், அடுத்த தடவை நீ குடு என்று கூறினான். அனன்யா அதை பார்த்து சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டி சம்மதம் சொல்ல விக்ரம் உடனே தன் கார்டை எடுத்து வெயிட்டரிடம் கொடுத்தான். விக்ரமின் குரல் ருத்ரனுக்கு தெளிவாக கேட்டது. குரலை கேட்டு எதையோ யோசித்தவன், ஆமா பொண்டாட்டி, நீ இப்ப எங்க இருக்க, ஆபீஸ்லயா என்று கேட்டான். அதற்கு அனன்யா, இல்ல ருத்ரன், நான் வெளியே வந்திருக்கேன். விக்ரம் டீம் கூட ஒரு லஞ்ச் மீட்டிங் இருந்ததால ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். விக்ரம் இப்போ என் பக்கத்துல தான் இருக்கான் என்று சொன்னாள். அனன்யா ருத்ரனுக்கு இதை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கும் போதே ஜெகனிடமிருந்து அவளுக்கு போகலாம் என்ற மெசேஜ் வந்தது. அதை பார்த்தவள் வேகமாக ருத்ரனிடம், ஓகே, நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே போகணும். ப்ளீஸ் மறந்துடாம லஞ்ச சாப்பிட்டுருங்க. ஐ லவ் யூ, பாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக போனை வைத்துவிட்டு விக்ரமிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் ருத்ரனின் கவனம் விக்ரம் என்று அனன்யா சொன்ன அந்த பெயர் மீதே இருந்தது. அந்த பெயரை கேட்டதிலிருந்து உள்ளுக்குள் பொறாமை எழ ஆரம்பித்தது. கோபத்தில் கையை இறுக்கியவன் குழந்தைத்தனமான பொறாமையுடன் தனக்குள்ளே, இந்த விக்ரம நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறதுக்கு இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இவனை முதல்ல ஏதாவது செய்யணும். இவனை இனிமே இந்தியாவுக்குள்ளேயே இருக்க முடியாதபடி துரத்தி ஆகணும் என்று சொல்லிக் கொண்டான். ருத்ரன் தன் கோபத்தில் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போதே பின்னாலிருந்து அவனை பார்த்த ரோகன் குழப்பத்துடன் ருத்ரனின் தோளில் கை போட்டு, என்னாச்சுனா, தனியா யார் மேல கோவப்பட்டு புலம்பிட்டு இருக்கீங்க என்று கேட்டான்.
ரோகனின் குரல் கேட்டு ருத்ரன் திரும்பி பார்க்க ரோகன் அவன் முன்னால் வந்து நின்று, என்னண்ணா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முறைச்சு பாக்குறீங்க? சரி, நானே சொல்லட்டுமா, நீங்க யார் மேல பொறாமையா இருக்கீங்கன்னு என்றான். ரோகனின் கேள்விக்கு குழப்பமாக அவனை பார்த்த ருத்ரன், பொறாமையா? அதுவும் எனக்கா? நான் யார் மேல பொறாமப்பட போறேன் என்று கேட்கவும், ரோகன் ருத்ரனை பார்த்து மனதிற்குள் எதையோ யோசித்தவன் அவன் முன் நின்று ஒன்றும் தெரியாதவன் போல, யாரா இருக்க போகுது, அந்த விக்ரம் தானே, அவர்தான் இந்தியா வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம பார்ட்டியில அன்னிக்காக பாட்டெல்லாம் பாடினாருன்னு சொன்னாங்க என்று சொன்னான். ரோகன் சொன்னதை கேட்ட ருத்ரன் மிகவும் நிதானமான குரலில், அதனால என்ன இப்போ, அவன் என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவளோட பிசினஸ் பார்ட்னரும் கூட, இதுல தப்பா யோசிக்க என்ன இருக்கு, நீ கேவலமா யோசிக்கிறத நிறுத்திட்டு ஏதாவது வேலை இருந்தா பாரு என்றான். ருத்ரனின் எதிர்வினையைக் கண்டு கடுப்பான ரோகன் அங்கிருந்து கிளம்பினான். அப்போது எதையோ யோசித்தவன் ருத்ரனின் அருகில் வந்து நின்று, நான் யோசிக்கிறத விடுங்க, ஆனா இப்போ நீங்க முன்ன மாதிரி யோசிக்கிறதில்லன்னு புரியுது என்று வருத்தத்துடன் சொன்னவன் பால்கனியில் சாய்ந்தபடி ருத்ரனை பாவமாக பார்த்தான். அதை கேட்ட ருத்ரன் முகம் சுளித்தான். பிறகு ரோகனை கேள்வியாக பார்த்து, நான் என்ன முன்ன மாதிரி யோசிக்கிறதில்லன்னு சொல்ற, நீ என்ன சொல்ல விரும்புற, அது தெளிவா சொல்லு என்று கூறினான். அதை கேட்ட ரோகன் ருத்ரனின் அருகில் வந்து அவன் தோளில் கை போட்டபடி, அண்ணா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் இதுவரை யாரும் உங்ககிட்ட சொல்லாத விஷயம், அதை நான் தான் சொன்னேன்னு யாருக்கும் சொல்லிராதீங்க என்றான். ரோகன் புதிராக சொன்னதை கேட்ட ருத்ரன் கோபத்துடன் அவனை முறைத்து, ஏய், என்ன சொல்ற ரோகன், எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு, இப்படி சுத்தி வளைச்சு சொல்லாத என்று அதட்டினான். ருத்ரனின் கோபத்தை பார்த்த ரோகன் பெருமூச்சு விட்டு, நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணா. 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் அண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அண்ணி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க இல்லாதது அவருக்கு ரொம்ப வசதியா போனதால அவர் அண்ணிய சுத்தி சுத்தி வந்திருக்காரு. உண்மைய சொல்லணும்னா ஒரு தடவ அண்ணிய பார்க்க வீட்டுக்கே வந்துட்டாரு. அந்த நேரத்துல வீட்ல இருந்த தாத்தா, அப்பா எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரோகன் ருத்ரனை ஒரு பார்வை பார்த்தான். அவன் பேசியதை கேட்டு ருத்ரனின் முகபாவம் இருண்டு போனது. அங்கேயே விக்ரமை உயிருடன் மென்று விழுங்குவதைப் போல இருந்தான். ருத்ரனின் பொறாமையான முகத்தைக் கண்ட ரோகன் உள்ளுக்குள் ரசித்தான். இன்னும் அவனை வெறுப்பேற்ற நினைத்தவன் வருத்தமான முகபாவத்துடன், கடைசியில அவரை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அண்ணி அவரை கல்யாணம் செஞ்சா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பாவம், விக்ரமும் அண்ணிய சம்மதிக்க வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவங்கள மீட் பண்றது, அவங்களோட நெருக்கமா பழகுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்றது எல்லாமே ட்ரை பண்ணாரு. ஒரு கட்டத்துல அண்ணியும் ஓகே சொல்லிட்டாங்க என்று சொல்லிவிட்டு ஏமாற்றமாக தலையை குனிந்து ரகசியமாக சிரிக்கத் தொடங்கினான். அப்போது அதையெல்லாம் கேட்ட ருத்ரன், பாவம் அந்த விக்ரமை என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்ற யோசனையில் ரோகன் இதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென ருத்ரன் அவன் காதை பிடித்து வேகமாக திருகினான். இதனால் உண்டான வலி தாங்காமல் ரோகன் அலறியபடி, ஐயோ அண்ணா, என்ன பண்றீங்க, விடுங்க, என்ன ரொம்ப வலியா இருக்கு என்று கத்தினான். ருத்ரன் அவனை முறைத்துப் பார்த்தபடி, உன்னோட கதை ரொம்ப நல்லா இருக்கு ரோகன், ஆனா இத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? ஏன்னா உன் அண்ணி என் மேல வச்சிருக்கிற காதல் எவ்வளோ உண்மையோ அந்த அளவுக்கு உன்னோட கதை பொய்யானது. அவ இன்னைக்கு வரைக்கும் என்ன தவிர வேற யாரையும் நினைச்சதில்ல. அப்புறம் எப்படி விக்ரம் பத்தி யோசிப்பா என்று கேட்டான். தன்னுடைய காதை பாதுகாத்துக் கொள்ள நினைத்த ரோகன் அப்பாவியான முகபாவனையுடன், ஐயோ அண்ணா, அண்ணி உங்கள லவ் பண்ணலன்னு நான் எப்ப சொன்னேன்? அண்ணி அவரோட ப்ரப்போசலுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னு தானே சொன்னேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. என் காதை விடுங்களேன், வலிக்குது என்றான். ருத்ரன் அவன் காதை விட்டுவிட்டு கழுத்தை பிடித்துக்கொண்டு, சரி, நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன், பரவாயில்ல, உண்மை என்னன்னு சீக்கிரம் தெரிய வரும் என்று சொல்லியவன் அவனை அப்படியே பிடித்துக்கொண்டு தன்னுடன் அழைத்துச் சென்றான். ரோகன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்தான். ஆனால் பாவம், அவனால் ருத்ரனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய தந்திரம் வேலை செய்யாமல் போனது. ஏனெனில் ருத்ரன் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அவனுக்கு தன் மனைவியை யாரேனும் தவறாகப் பேசுவதை சகித்துக் கொள்ள முடியாது. அது அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இரவு வரை ருத்ரன் தனது குடும்பம் மற்றும் மகனுடன் நேரத்தை செலவிட்டான். அனைவரும் ஒன்றாக டின்னர் சாப்பிட்டனர். ஆனால் அனன்யா இன்னும் வரவில்லை. அவள் இன்று வர தாமதமானது. இன்று முதல் முறையாக ருத்ரன் தன் மகனுக்கு கதை புத்தகம் வாசித்து உறங்கச் செய்தான். முன்பு ருத்ரனுக்கு இப்படி கதை வாசிப்பதும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் பிடிக்காது. ஆனால் இன்று தன் மகனுக்காக அந்த காரியங்களை செய்தபோது அவனுக்குள் ஒருவித நிம்மதி உருவானது. இன்று அவன் தனது மகனின் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். தன் மகனுக்காக சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கொண்டு அவனுக்காக அதை செய்வதில் மகிழ்ந்தான். அப்பா ஆன பிறகு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று
ருத்ரன் இதுவரை நினைக்கவில்லை. தான் இதுவரை அனுபவிக்காத புது அனுபவத்தை இன்று அனுபவித்துக் கொண்டிருந்தான். எபிசோட் 268. தன் மகனுக்காக சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் ருத்ரன். ஆருஷ் தன்னிடம் கேட்கும் கேள்விகளைப் பற்றி யோசித்த ருத்ரன், இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்துப் பார்த்து புன்னகைத்தான். ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதில் அவனிடம் இல்லை. பல கேள்விகளை தன் அப்பாவிடம் கேட்ட ஆருஷ் களைப்பில் அப்படியே ருத்ரனின் மார்பில் தலை சாய்த்து சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ருத்ரன் அவன் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டான். இன்று அனன்யா அவனை அலுவலகத்திற்கு வராமல் தடுத்து இந்த பொன்னான தருணத்தை வாழ்வதற்கு வாய்ப்பளித்ததற்கு மனதிற்குள் நன்றி தெரிவித்துக் கொண்டான். அனன்யாவை பற்றி யோசித்தவன் நேரத்தை பார்க்க இரவு 11 மணியை காட்டியது. அனன்யா இந்நேரம் வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தவன் விரைவாக ஆருஷை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு போர்வையால் போர்த்தினான். பிறகு அவனைச் சுற்றி தலையணையை வைத்து ஒழுங்குபடுத்தியவன் குழந்தையின் தலையை கோதிவிட்டு நெற்றியில் முத்தமிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அப்போது அங்கிருந்த வேலைக்காரனை பார்த்து அவனிடம் சென்றவன், மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்று கேட்டான். ருத்ரனை பார்த்த வேலைக்காரன் பணிவாக அவனிடம், எஸ் சார், இப்போதான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்காக ரூம்ல டின்னர் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்ட ருத்ரன் அவனை வெளியேறும்படி செய்கை செய்துவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ருத்ரனால் ஏனோ தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அன்று முழுவதும் அனன்யாவை மிகவும் மிஸ் செய்திருந்தான். இதற்கு மேல் ஒரு கணம் கூட அனன்யாவை விட்டு விலகி இருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளை பார்க்க தன் அறைக்கு செல்லும் வழியே இன்று அவனுக்கு நீண்டதாக தோன்றியது. வேகமாக தன் அறையை அடைந்தவன் கதவை திறந்து உள்ளே வந்தான். பதட்டமான கண்களால் அறை முழுவதும் அனன்யாவை தேடினான். ஆனால் அவளை எங்கும் காணவில்லை. அதை பார்த்த ருத்ரன் அவளை தேட உள்ளே வந்தபோது அனன்யா ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியே வந்தாள். அனன்யா முகத்தை துடைத்துக் கொண்டே வெளியே வர ருத்ரன் அவளை நோக்கி நடந்து வந்தான். இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்க இருவரும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து கொண்டு நின்றனர். தனக்கும் ருத்ரனுக்கும் இடையே உள்ள 6 அடி தூரத்தை கூட பொறுத்துக்க முடியாத அனன்யா அனைத்தையும் மறந்து ருத்ரனை நெருங்க ஓடியவள் அப்படியே அவனது கழுத்தை கட்டிக்கொண்டாள். வெகுநேரமாக இந்த தருணத்திற்காக காத்திருந்தவன் போல ருத்ரனும் அனன்யாவை அப்படியே தூக்கிக் கொண்டான். அனன்யா அவனது கழுத்தை அப்படியே பிடித்துக்கொண்டு ஒரு நொடியை கூட வீணாக்காமல் ருத்ரனின் உதடுகளில் தன் உதடுகளை பதித்து முத்தமிட ஆரம்பித்தாள். ருத்ரனும் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அனன்யாவை தன் அருகில் தாங்கிக் கொண்டு முத்தமிடத் தொடங்கினான். அனன்யாவின் முத்தம் இன்று மிகவும் முரட்டுத்தனமாக இருந்தது. இன்று அவள் தன் எல்லைகளை மறந்துவிட்டதைப் போல ருத்ரனை முத்தமிட்டுக் கொண்டே இருந்தாள். மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கொஞ்சம் விலகியவன், பொண்டாட்டி, நீ இன்னும் டின்னர் சாப்பிடலையே, முதல்ல சாப்பிடு என்றான். ருத்ரனின் திடீர் விலகல் அனன்யாவுக்கு பிடிக்கவில்லை. அவனது கேள்வியை புறக்கணித்துவிட்டு மிகவும் போதையான குரலில் மீண்டும் அவன் உதட்டுக்கு அருகில் வந்து, நான் என்னோட டின்னரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ருத்ரன், ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லியவள் ருத்ரனை மீண்டும் பேச வாய்ப்பு கொடுக்காமல் அவனை முத்தமிட ஆரம்பித்தாள். அவள் தன் உணர்வுகளால் அவனை பைத்தியமாக்கிக் கொண்டிருந்தாள். அனன்யாவின் ஆழ்ந்த முத்தத்தில் ருத்ரன் ஏற்கனவே மிகவும் மோசமான நிலையிலிருந்தான். அவனால் இப்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் தன் உணர்வுகளில் தொலைந்து போனான். இருவருமே இன்று ஒரே நிலையில் இருந்தனர். இருவரின் இதயத் துடிப்பும் இன்று அதிவேகமாக இருந்தது. அந்த சத்தம் அறை முழுவதுமே எதிரொலித்தது. நீண்ட நேரமாக முத்தமிட்டதில் மூச்சுவிடத் திணறிய அனன்யா சிறிய இடைவெளி விட்டு போதையான குரலில் ருத்ரன் என்று அழைத்தாள். அனன்யா இப்படிச் சொன்னவுடன் ருத்ரன் தன் கட்டுப்பாட்டை முழுவதும் இழந்தான். அனன்யாவை முழுமையாகப் பெற வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் வளர்ந்தது. ஒரு நொடியில் அவளை படுக்கைக்கு அழைத்துச் சென்றவன் அவளது கழுத்து, கன்னம், நெற்றி என எங்கும் முத்தமிடத் தொடங்கினான். இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளில் தொலைந்து போயிருக்க திடீரென ருத்ரனுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் சட்டென எழுந்து நின்றான். ருத்ரன் சட்டென விலகியதைப் பார்த்த அனன்யா குழப்பமாக அவனை பார்த்து, என்னாச்சு ருத்ரன் என்று கேட்டாள். அனன்யா கேள்வி கேட்டதும் ருத்ரன் உடனடியாக அவளது உதடுகளில் விரல் வைத்து அவளை அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்தான். அதே நேரம் அவர்களின் அறைக்கு வெளியே சத்தம் வருவதை சுட்டிக்காட்டினான். அனன்யாவும் ருத்ரனின் சைகையை புரிந்து கொண்டு வெளியே கவனம் செலுத்தி சத்தத்தை கேட்க முயற்சித்தாள். அப்போது யாரோ மிக மெதுவாக அவர்களின் அறைக்கு வெளியே நடந்து போவது போல இருந்தது. இதை கேட்ட ருத்ரனும் அனன்யாவும் வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்து கதவை நோக்கி நடந்து சென்றனர். ருத்ரன் கதவில் காதை வைத்து மீண்டும் சத்தம் என்னவென்று கேட்க முயற்சித்த போது அவனது சந்தேகம் உறுதியானது. வெளியில் யாரோ நடந்து செல்லும் சத்தம் கேட்க
யாரோ தங்கள் வீட்டிற்குள் நுழைந்ததை ருத்ரன் தெளிவாக புரிந்து கொண்டான். ருத்ரனின் பின்னால் வந்த அனன்யா அவனை கேள்வி கேட்க, ருத்ரன் அவளை அமைதியாக இருக்கச் சொல்லி சைகை காட்டிவிட்டு ரகசியமான குரலில், நம்ம வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்ச மாதிரி இருக்கு என்றான். அதை கேட்ட அனன்யா அதிர்ச்சியடைந்தாள். அதே திகைப்புடன், ஆனா அது முடியாத காரியம் ருத்ரன். நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கே. அதெப்படி வீட்டுக்குள்ள அவங்களையும் மீறி நுழைய முடியும்? நான் இப்பவே ஜெகனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு ஜெகனை அழைக்க தன் போனை எடுத்தாள். ஆனால் அவளுடைய போன் சிக்னல் காட்டவில்லை. அதை பார்த்த அனன்யா கொஞ்சம் விசித்திரமாக உணர்ந்தாள். உடனே போனை ருத்ரனிடம் காட்டி, இங்க பாருங்க ருத்ரன், என் போன்ல சிக்னலே இல்ல என்றாள். அதை பார்த்த ருத்ரனுக்கு எல்லாம் புரிந்தது. அவன் போனை எடுத்து உடனே பார்க்க அதிலும் சிக்னல் இல்லை. அனன்யா இன்டர்காமை சரிபார்த்தாள். அதுவும் கட்டாகி இருந்தது. இதை பார்த்த ருத்ரனுக்கும் அனன்யாவுக்கும் இது கண்டிப்பாக தங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிதான் என்பது புரிந்தது. அனன்யா ருத்ரனை பார்த்து மிகவும் பதட்டமாக, இப்போ என்ன பண்றது ருத்ரன்? இவ்ளோ பாதுகாப்பு இருந்தும் தப்பு எப்படி நடந்துச்சு? எல்லாத்தையும் நான் இப்போதான் செக் பண்ணி ஜெகன் கிட்ட சொல்லி நியூ டெக்னாலஜிய கொண்டு வந்தேன். ஆனா இப்ப எல்லாமே வீணாகி நம்ம முழு குடும்பமும் ஆபத்துல சிக்கியிருக்கே என்று கவலையுடன் கூறினாள். சில நொடிகள் எதையோ யோசித்த ருத்ரன், கவலைப்படாத பொண்டாட்டி, அவங்க நம்ம வீட்டோட பாதுகாப்ப உடைச்சிட்டாங்க. ஆனா நம்ம ரூம அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க உள்ள வர்றதுக்கு மாஸ்டர் கார்டு இல்ல, கைரேகை தேவை. கிட்டத்தட்ட எல்லாரோட ரூம்லயும் இந்த சேஃப்டி மெத்தட் தான் இருக்கு. சோ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாருமே பாதுகாப்பா தான் இருக்காங்க. யாராலையும் வெளியில இருந்து எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யாவுக்கு திடீரென ஏதோ ஞாபகம் வர பதட்டமானவள், இல்ல ருத்ரன், இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம ஆருஷ் ரூம்ல இல்ல. அவன் அங்க தனியா வேற இருக்கான். ஐயோ கடவுளே, நம்ம குழந்தை ஆபத்துல இருக்கான் என்று கவலையுடன் கூறினாள். குடும்பத்தினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று இதுவரை நிம்மதியாக இருந்த ருத்ரன் அனன்யா சொன்னதை கேட்டு முகம் வெளிறிப் போனான். மகனின் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்த ருத்ரன் முற்றிலும் கவலையடைந்தான். கோபத்துடன் கதவை திறக்கப் போன சமயம் அனன்யா வேகமாக அவனை தடுத்து நிறுத்தி, எங்க போறீங்க ருத்ரன்? வெளியே எவ்ளோ பேர் இருப்பாங்கன்னு சரியா தெரியல. ஒருவேளை அவங்க வெப்பன்ஸ் வச்சிருந்தா என்ன பண்றது என்று கூறினாள். அதை கேட்ட ருத்ரன் கோபத்துடன், என் பையன் இப்ப ஆபத்துல இருக்கான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவனோட உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இன்னைக்கு என் எதிரிங்க யாரும் பார்க்காத ஒரு ரூபத்தை என்கிட்ட பாப்பாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். ஆனால் பயத்தில் அனன்யா மீண்டும் அவனை தடுத்து நிறுத்தினாள். அனன்யாவின் நிலையை பார்த்த ருத்ரன் அவளின் கன்னங்களை தாங்கிப் பிடித்து, ரிலாக்ஸ் பொண்டாட்டி, நீ ஆருஷ் ரூமுக்கு போ, நான் இவங்கள சமாளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையுடன் கண் அசைத்தவன் அவளை பின்தொடர்ந்து வரும்படி செய்கை காட்டினான். அனன்யாவும் உடனே தலையசைக்க ருத்ரன் தன்னிடமிருந்த துப்பாக்கியை அனன்யாவிடம் கொடுத்து அவளை கவனமாக வரச் சொன்னான். அனன்யாவும் தலையசைத்து அவனை பின்தொடர்ந்து வந்தாள். கதவின் அருகே வந்தவன் மெதுவாக திறந்து வெளியே எட்டிப் பார்த்தான். ஆனால் அங்கே யாரையும் காணவில்லை. பின்னர் ருத்ரன் அனன்யாவை மீண்டும் தன்னை பின்தொடருமாறு சைகை செய்துவிட்டு மெதுவாக வெளியே வந்தான். வெளியே வந்ததும் சுற்றுமுற்றும் பார்க்க யாரையும் காணவில்லை. உடனே அனன்யாவை வெளியே வரும்படி சைகை செய்து வேகமாக ஆருஷ் அறைக்குப் போகச் சொன்னான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா ஆருஷ் அறையை நோக்கிச் செல்லும்போது திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் அனன்யாவின் இதயம் ஒரு கணம் பதறியது. அவள் வேகமாக நிமிர்ந்து பார்க்க ருத்ரன் துப்பாக்கி குண்டை தவிர்க்க ஒரு புறமாக நகர்ந்ததை பார்த்தாள். ருத்ரன் நகர்ந்ததும் புல்லட் வேகமாக சுவரிலிருந்த கண்ணாடியை தாக்க கண்ணாடி தரையில் விழுந்து சிதறியது. ருத்ரன் விரைவாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு நின்றான். அப்போது பின்னால் வந்த நபர் ருத்ரனை நோக்கி துப்பாக்கியை நீட்டினான். அதன் பிறகு அருகில் மறைந்திருந்த அனைத்து ஆட்களும் விரைவாக ருத்ரனை எல்லா பக்கங்களிலும் நின்று சுற்றி வளைத்து ருத்ரனை நோக்கி துப்பாக்கியை நீட்டி ருத்ரனிடமிருந்து அவனது துப்பாக்கியை பறித்தனர். ருத்ரன் அந்த நேரத்தில் மிகவும் அமைதியாக அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தான். அவனைச் சுற்றிலும் 7 பேர் நின்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் கருப்பு உடையில் முகத்தை மறைத்துக் கொண்டு ருத்ரனை குறிவைத்து துப்பாக்கியுடன் நின்றிருந்தனர். அவர்களின் கண்களைத் தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. ருத்ரன் அவர்களின் துப்பாக்கி முனையில் இருந்ததால் அதைக் கண்ட அனன்யா ஒரு கணம் பயந்து போனாள். அனன்யா இந்த நேரத்தில் அனைவரின் பார்வையிலிருந்து மறைந்திருந்ததால் அவளை யாருக்கும் தெரியவில்லை. ருத்ரன் ஆபத்தில் இருப்பதைக் கண்டு அவளால் தன் உணர்ச்சியை அடக்க முடியவில்லை. அவளின் இதயம் மிகவும் பதட்டமாக இருந்தது. ருத்ரனுக்கு ஆபத்து என்றதும் அவளிடமிருந்த மொத்த தைரியமும் காணாமல் போனது. நடப்பதை கவனித்த அனன்யா ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு முன்னால் பார்த்தாள். பின்னர் அவள் துப்பாக்கியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ருத்ரனை காப்பாற்ற முன்னோக்கி நகர முற்படுகையில் ருத்ரன் அவளை வெளியே வரவேண்டாம் என்று கண்களால் ஜாடை காட்டி நிறுத்தினான். அதை பார்த்த அனன்யா
மிகவும் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு ருத்ரன் இங்குள்ள அனைவரையும் தான் பார்த்துக் கொள்வதாகவும் அவளை முதலில் ஆருஷ் அறைக்குச் செல்லும்படியும் சைகை காட்டினான். ருத்ரனின் முகபாவத்தை புரிந்து கொண்ட அனன்யா அதிர்ச்சியுடன் அவன் சொன்னது புரிந்ததாக தலையை ஆட்டிவிட்டு வேகமாக ஆருஷின் அறையை நோக்கிச் சென்றாள். அனன்யா சென்ற பிறகு ருத்ரன் கவனமாகச் சுற்றி பார்த்தான். பின்னர் அவனது முகபாவனை மாறி ஒரு சிறு புன்னகையுடன் முன்னேறத் தொடங்கினான். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ருத்ரன் அவர்கள் முன்னால் துப்பாக்கியுடன் இருந்தான். ஆனால் அவனது முகபாவனை, நடத்தை எதிலும் அவன் எதற்கும் பயந்த மாதிரி தெரியவில்லை. ஸ்டைலாக நடந்து சென்ற ருத்ரன் அங்கிருந்த சோஃபாவின் அருகில் சென்று ஒரு ராஜாவைப் போல கம்பீரமாக அமர்ந்தான். ருத்ரன் தன் கூர்மையான கண்களால் அங்கிருந்த அனைவரையும் ஒவ்வொருவராக பார்த்தான். ருத்ரன் மிகவும் அலட்சியமாக நடந்து கொள்வதைக் கண்டு அனைவரும் ஒருவரையொருவர் குழப்பமாக பார்த்துக் கொண்டனர். ருத்ரனின் நடவடிக்கை அவர்களால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதைப் போல இருந்தது. அவர்களில் ஒருவன் பக்கத்தில் நின்றிருந்தவனிடம் ரகசியமான குரலில், பாஸ், இப்ப நாம என்ன பண்றது? இவரை பார்க்கும்போது நம்ம துப்பாக்கி முனையில அவர் இருக்கிற மாதிரி தெரியல, நாம தான் அவரோட துப்பாக்கி முனையில நிக்கிற மாதிரி தெரியுது என்று சொல்லிவிட்டு பயத்துடன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான். அவர்களின் ஒவ்வொருவரின் அசைவையும் கவனித்து சிரித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். சுற்றி நின்றவர்களை பார்த்து அலட்சிய புன்னகையுடன், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க உயிரோட உள்ள வந்தீங்க, ஆனா உங்களோட துரதிருஷ்டம் உயிரோட திரும்பி போக முடியாது. சோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கறேன். உங்களை அனுப்பினவனோட பேரை சொல்லுங்க, விட்டுடுறேன் என்று கூறினான். ருத்ரன் சொன்னதை கேட்டு கூட்டத்தின் தலைவனாக இருந்தவன் ருத்ரனின் முன்னால் வந்து மிகுந்த திமிருடன், நாங்க ஏன் சொல்லணும்? எப்படியும் நீதான் எங்க துப்பாக்கி முன்னாடி இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மொத்த குடும்பமும் எங்க கட்டுப்பாட்டுல வந்துரும் என்று சொல்லிவிட்டு ருத்ரனின் முன்னால் துப்பாக்கியை நீட்டி ட்ரிகரை அழுத்தினான். மறுபுறம் ஆருஷ் அறையில் சக்தியையும் ஆருஷையும் நோக்கி 2 பேர் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தனர். சக்தி ஆருஷின் அறைக்கு எப்போதும் போல அவனை பார்க்க வந்திருந்த போது ஏதோ சத்தம் கேட்க வெளியே எட்டிப் பார்த்தபோது 2 பேர் துப்பாக்கியுடன் இருவரையும் சுற்றி வளைத்தனர். சத்தம் கேட்டு ஆருஷும் எழுந்தான். புது ஆட்களை பார்த்ததும் மிகவும் பயந்து போன ஆருஷ் சக்தியின் மடியில் உட்கார்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தான். சக்தி அவனை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் ஆருஷ் அழுதுகொண்டே மீண்டும் மீண்டும், சித்தி, நான் மம்மி டாடி கிட்ட போகணும். மம்மி எங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மம்மி கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான். இந்த நேரத்தில் சக்தியும் மிகவும் பயந்திருந்தாள். ஆனால் ஆருஷின் நிலையை பார்த்தவள் அவனை அமைதிப்படுத்தும் விதமாக, ஆருஷ் செல்லம், நீ ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? அழக்கூடாது. சித்தி உன்னோட இருக்கேன் இல்லையா? பயப்படாத என்று கூறினாள். சக்தி சொன்னதை கேட்ட ஆருஷ் அழுதுகொண்டே, இல்ல சித்தி, எனக்கு மம்மி வேணும். நான் அப்பா கிட்ட போகணும். இந்த பேட் அங்கிள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்று மீண்டும் மீண்டும் அனன்யாவிடம் போக வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தான். ஒரு குழந்தை யாருடன் வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் இறுதியில் அம்மா மடியிலேயே ஆறுதல் தேடும். பயத்தின் வலியிலும் குழந்தையின் மனதில் தோன்றும் முதல் வார்த்தை அம்மாதான். அதனாலேயே ஆருஷ் மீண்டும் மீண்டும் அம்மாவை கேட்டு அழுது கொண்டிருந்தான். அதை பார்த்த சக்தி செய்வதறியாது தவித்துப் போனாள். எபிசோட் 269. ஆருஷ் அழுததில் செய்வதறியாது தவித்த சக்தி அவர்களிடமிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த 2 பேரும் ஆருஷையும் சக்தியையும் குறிவைத்தபடி துப்பாக்கியை ஏந்தி நின்று கொண்டிருந்தனர். ருத்ரனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் ஆருஷை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்பது அவர்களுக்கு முன்பே தெரியும். 2 பேரில் ஒருவன் மற்றவனிடம், ஏய், நாம இங்க இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? இவங்கள கொல்லணுமா இல்ல நம்மளோட கூட்டிட்டு போகணுமா என்று கேட்டான். அதற்கு மற்றொருவன் சிறிது நேரம் எதையோ யோசித்துவிட்டு வேகமாக தலையை ஆட்டி, இல்ல, கொல்ல முடியாது. கொல்ல நமக்கு ஆர்டர் இல்ல. இங்கிருந்து கூட்டிட்டு போகலாம் என பதட்டத்துடன் சொன்னான். பிறகு இருவரும் சக்தியிடம் துப்பாக்கியை காட்டி வெளியேறும்படி உத்தரவிட்டனர். அதை பார்த்த சக்தி பயத்துடன், எங்களை எங்க கூட்டிட்டு போற? நல்லா கேட்டுக்கோ, நீங்க யாரும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. எங்களை விட்டுடுறதுதான் உங்களுக்கு நல்லது என்று மிரட்டினாள். சக்தி சொன்னதை கேட்ட அவர்களில் ஒருவன் அலட்சிய புன்னகையுடன் அவளை நெருங்கி வந்து, எங்க கிட்ட தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா? உன் உயிரையும் அந்த பையன் உயிரையும் காப்பாத்தணும்னு நினைச்சா நாய்க்குட்டி மாதிரி அமைதியா எங்க பின்னாடி வாங்க. அதுவும் சத்தம் இல்லாம புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் இந்த குட்டி நாய் செத்து போயிடும். இவ்ளோ நேரம் நீங்க உயிரோட இருக்கிறதே எங்களோட கருணைதான். இல்லன்னா நீங்க 2 பேரும் எப்பவோ செத்து போயிருப்பீங்க என்றான். அந்த நபரின் மிரட்டலை கேட்டு மிகவும் பயந்து போன சக்தி வேகமாக ஆருஷை மார்போடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள்.
அந்த நபர் சக்தியுடன் அறையை விட்டு வெளியேற ஆரம்பித்தான். மற்றவன் முன்னே சென்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டே சென்றான். சக்தியின் அணைப்பிலிருந்த ஆருஷ் அழுது கொண்டிருந்தான். அப்போது திடீரென அவன் கண்கள் நிமிர்ந்து பார்க்க, அவனது ஈரமான கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. உடனே சத்தமாக அம்மா என்று கத்தினான். ஆருஷின் சத்தம் கேட்ட இருவரும் உஷாரானார்கள். ஆருஷின் உயிருக்கு ஆபத்து இருப்பதைக் கண்டு மெதுவாக வந்து கொண்டிருந்த அனன்யாவும் உஷாரானாள். அனன்யா நேரத்தை வீணாக்காமல் முன்னால் வந்து கொண்டிருந்த நபரை எட்டி உதைக்க, அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அவன் தரையில் விழுந்ததை பார்த்த அனன்யா தன் கையில் இருந்த துப்பாக்கியை அவன் மார்பை நோக்கி சுட்டாள். அனன்யாவின் இந்த திடீர் செயலிலிருந்து முதலில் வந்தவன் பயந்து போனான். பின்னால் வந்தவன் இதையெல்லாம் பார்த்து பதட்டத்துடன் ஆருஷை நெருங்கி தன் துப்பாக்கியால் குறிவைத்தான். ஆனால் அனன்யா சரியான நேரத்தில் அவன் கையை நோக்கிச் சுட்டதில் அவனது துப்பாக்கி தவறி கீழே விழுந்தது. அனன்யா உடனே சக்தியை பின்னால் போகச் சொல்லி சைகை செய்துவிட்டு அந்த நபரின் முன்னால் வந்தாள். அந்த நபர் துப்பாக்கி கீழே விழுந்ததும் அனன்யாவை தாக்குவதற்காக கையை ஓங்க முற்பட, அதற்குள் அனன்யா அவன் கையை பிடித்து அவனுடைய வயிற்றில் அடித்தாள். பின்னர் அவன் முகத்தில் 2 முறை குத்தி அவனை தரையில் தள்ளினாள். அனன்யாவின் தாக்குதலால் அந்த நபர் தடுமாறி தரையில் விழுந்தான். பிறகு அவன் எதிரில் கிடக்கும் துப்பாக்கியை பார்த்தவன் அதை எடுக்க கையை வேகமாக நகர்த்தினான். ஆனால் அனன்யா விரைவாக அவனை நோக்கி துப்பாக்கியால் 2 முறை சுட்டாள். அதைப் பார்த்த ஆருஷ் பயந்து அலறி அனன்யாவிடம் வர கையை நீட்டினான். அதைப் பார்த்த அனன்யா சக்தியிடமிருந்து ஆருஷை வாங்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். இந்த நேரத்தில் ஆருஷ் மிகவும் பயந்து போய் அனன்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ஆருஷை கட்டிப்பிடித்த பிறகு அனன்யா மிகவும் நிம்மதியாக உணர்ந்தாள். அந்த நேரத்தில் அவள் எவ்வளவு பயந்தாள் என்று அவளால் சொல்ல முடியவில்லை. ஆனால் சரியான நேரத்தில் நிலைமையை கட்டுப்படுத்தி தன் குழந்தைக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றினாள். தன் கண் முன்னால் தன் குழந்தை ஆபத்தில் இருப்பதை பார்க்கும்போது ஒரு தாயாக அவளது இதயம் எவ்வளவு பதட்டமடைந்தது என்பதை அவளால் சொல்ல முடியவில்லை. ஆருஷை அணைத்துக் கொண்ட அனன்யாவின் கண்களில் கண்ணீரும் அவளது முகத்தில் நிம்மதியும் இருந்தது. ஆருஷை இறுக அணைத்துக் கொண்டு தன் எதிரில் நிற்கும் சக்தியை பார்த்து கவலையுடன், "உனக்கு ஒன்னும் இல்லையே சக்தி?" என்று விசாரித்தாள். இதையெல்லாம் பார்த்த சக்தி மிகவும் பயந்து போனாள். எனவே அனன்யா கேட்கும்போது மெதுவாக தலையை அசைத்தவள் பதட்டமும் கவலையும் கலந்த குரலில், "நான் நல்லா இருக்கேன்கா. ஆனா என்ன இதெல்லாம்? யார் இவங்க? எப்படி உள்ள வந்தாங்க? நம்ம செக்யூரிட்டிஸ்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?" என்று கேட்டாள். இந்த சம்பவத்தை பார்த்த சக்தியின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க அனன்யாவுக்கு நேரமில்லை. அதனால் அவள் அவசரமாக, "சக்தி, இப்போ உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல டைம் இல்ல. நீ ஆருஷோட பத்திரமா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. நான் ருத்ரன் கிட்ட போகணும்" என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்டு சக்தி குழப்பமாக, "ருத்ரன் மாமா கிட்டயா? ஏன், என்ன ஆச்சு?" என்று கேட்க அனன்யா அவளின் கேள்வியை புறக்கணித்துவிட்டு ஆருஷை இங்கிருந்து அழைத்துச் செல்லும்படி சைகை செய்தாள். சக்தி கையை நீட்டியதும் ஆருஷ் அனன்யாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்து அழுது கொண்டே, "இல்ல இல்ல, நான் அம்மாவோட தான் இருப்பேன். அம்மா, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. என்னோட இருங்க" என்று சொன்னான். அதை பார்த்த அனன்யா, "சரி சக்தி, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா" என்று சொல்லியவள் ஆருஷை தூக்கிக் கொண்டு ருத்ரனுக்கு உதவி செய்ய வேகமாக சென்றாள். மறுபுறம் ருத்ரன் இருந்த இடத்தில் எல்லா ஆட்களுக்கும் தலைவனாக இருந்த அவர்களில் ஒருவன் ருத்ரனை நோக்கி துப்பாக்கியால் சுட, ருத்ரன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சோஃபாவின் அருகிலிருந்த நைட் லாம்பினால் அவனது துப்பாக்கியை அடித்தான். 2 சம்பவங்களும் ஒரே நொடியில் நடக்க இதில் ருத்ரன் எளிதாக தப்பித்தான். அந்த நபரின் கையிலிருந்த துப்பாக்கி தூரத்தில் போய் விழுந்தது. அவன் கோபத்துடன் துப்பாக்கி சென்ற இடத்தை திரும்பிப் பார்த்தான். அவனது கவனம் திசை மாறியதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திய ருத்ரன் காட்டில் சிங்கம் தன் இரையை பிடிப்பது போல அவனது கழுத்தை வேகமாக பிடித்துக் கொண்டான். அந்த நபரின் மீது ருத்ரன் பிடி மிகவும் வலுவாக இருந்ததால் அவனால் மூச்சுவிட முடியாமல் போனது. அங்கே நின்றிருந்த அவனுடைய ஆட்கள் பயத்துடன் நடக்கும் சம்பவத்தை பார்த்து ருத்ரனை நோக்கி துப்பாக்கியை காட்டினார்கள். ருத்ரன் அவர்களை பார்த்து ஒரு சாய்ந்த புன்னகையுடன், "உங்களுக்கு அவனோட உயிர் வேணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா ஒழுங்கா நான் சொல்றத கேட்டா இவனோட உயிர் தப்பிக்கும்" என்று மிரட்டினான். ருத்ரன் இப்படிச் சொன்னதும் மூச்சுத் திணறலுடன் எல்லோரையும் பார்த்தவன், "ஏய், எல்லாரும் உங்க துப்பாக்கிய கீழ போடுங்க" என்றான். தலைவனின் கட்டளையை கேட்டு அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். ஏனெனில் ருத்ரனின் கண்களில் இருந்த நெருப்பு எப்படி இருந்தது என்பதை சில நொடிகள் அவர்கள் அனைவரும் கவனித்தனர். அவன் எதிராளியின் காய்களை அவர்களுக்கே தெரியாத வகையில் நகர்த்துவதை அவர்களும் கவனித்தனர். எனவே அவர்கள் அனைவரும் தங்கள் துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு ருத்ரனின் முன்னால்
தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக பாசாங்கு செய்தனர். உண்மையில் அவர்களில் ஒருவன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து ருத்ரனை பின்னாலிருந்து தாக்க திருட்டுத்தனமாக அங்கிருந்து நகர்ந்தான். கையில் தடியுடன் ருத்ரனை பின்னாலிருந்து தாக்க அவன் முற்படுகையில் அவனுக்கு பின்னால் ஒருவன் தடியை உறுதியாக பிடித்துக்கொண்டு, ஏய், இங்க நான்தான் ஹீரோ, நீ எல்லாம் இப்படி செய்யக்கூடாது என்றான். குரல் கேட்டு ருத்ரன் தன் புருவத்தை உயர்த்தி திரும்பி பார்க்க சூர்யா அங்கே கட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். ருத்ரனை பார்த்த சூர்யா கோபமாக, ப்ரோ, எப்பவும் ஹீரோ தான் இந்த மாதிரி தடி பசங்க கூட சண்டை போடுவான்னு உனக்கு தெரியாதா? நான் இல்லாம ஆக்ஷன் சீன்ல நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாடா என கேட்க, அவன் சொன்னதை கேட்ட ருத்ரன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல், அப்படின்னா நீயும் என்னோட வா, எப்படியும் அவனை நான் 2 நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன் என்றான். ருத்ரன் சொன்னதும் உற்சாகமான சூர்யா, எதுக்கு 2 நிமிஷம்? நான் ஒரே நிமிஷத்துல முடிச்சு காட்டுறேன். எனக்கு இதுல பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்று சொன்னான். அதற்குள் ரோஹன், அஜய், தனுஷ் ஆகியோரும் அங்கு வந்தனர். புல்லட் சத்தம் கேட்டதில் அனைவரும் அங்கே விரைந்து வந்தனர். நடப்பதைக் கண்டு முதலில் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு அவர்களும் ருத்ரனுடன் ஐக்கியமானார்கள். ரோஹன் சிரித்துக்கொண்டே சூர்யாவிடம், அண்ணா, எனக்கு இதுல அனுபவம் கிடையாது. ஆனா நாங்களும் ஒன்னும் இதுல சலச்சவங்க இல்ல என்று சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்த ஆட்களை ஒவ்வொருவராக அடிக்க ஆரம்பித்தனர். ருத்ரன் அந்த கூட்டத்தின் தலைவனின் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவன் வாயிலிருந்து அனுப்பியவனின் பேரை கேட்க முற்பட்டான். ஏனென்றால் அவர்களை இங்கு அனுப்பியது யாரென்று ருத்ரன் தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் அவன் எவ்வளவு கடுமையாக தாக்கினாலும் அவனை அனுப்பியது யாரென அந்த தலைவனுக்கே தெரியாது என்பது புரிந்தது. இப்படியொரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையை பார்த்த ருத்ரனுக்கு இப்போது ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. அதற்குள் அனன்யாவும் வந்து சேர்ந்தாள். அவள் வரும்போதே நிலைமை கட்டுக்குள் வந்ததைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இதையெல்லாம் பார்த்து சக்தி அதிர்ச்சியடைந்தாள். அவர்களில் ஒருவன் தங்களின் ஆட்கள் தோற்கடிக்கப்படுவதைக் கண்டு சுற்றுமுற்றும் பார்த்து அங்கு சக்தியும் அனன்யாவும் நிற்பதைக் கண்டு அவர்களை தாக்க ஓடினான். தனக்கு வரப்போகும் ஆபத்தைக் கண்ட சக்தி பயத்தில் அப்படியே உறைந்து நின்றாள். அந்த நபர் தன்னை தாக்க வந்ததும் சக்தி பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அதை பார்த்த அனன்யா சக்தியின் முன்னால் வேகமாக வந்து அவளை காப்பாற்றினாள். தாக்க வந்தவன் கையில் கத்தி இருந்ததால் அந்த விபத்தில் அனன்யாவுக்கு காயமுண்டானது. இதனால் ரத்தம் வெளியேற அதை பார்த்த ஆருஷ் அம்மா என்று அலறினான். அனன்யா தனக்கு ஏற்பட்ட காயத்தை கூட பொருட்படுத்தாமல் சக்திக்கு கேடயமாக நின்று அவளை பின்னால் இழுத்தாள். பிறகு வேகமாக தன் காலை ஓங்கி அந்த நபரை எட்டி உதைத்தாள். அதில் அவன் மறுபுறம் சென்று கீழே விழுந்தான். ஆனால் விரைவிலேயே தன்னை சமநிலைப்படுத்தி மீண்டும் தாக்க எழுந்தான். அப்போது அனன்யா காயம் காரணமாக தடுமாறினாள். ஆருஷ் இன்னும் அனன்யாவிடம்தான் இருந்தான். அவள் ஒரு கையால் அவனை இறுகப் பிடித்துக் கொண்டிருக்க ருத்ரன் வேகமாக அவள் அருகில் வந்து அவள் இடையை பிடித்து கீழே விழாமல் தாங்கி பிடித்தான். அதே நேரம் மீண்டும் எழுந்த அந்த நபர் தாக்க முற்பட்ட போது ருத்ரன் அனன்யாவை பிடித்துக்கொண்டே அவனின் கையை முறித்தான். அதில் அவனது எலும்புகள் உடைந்து போனது. அனன்யா சரியான நேரத்தில் ஏற்கனவே தகவல் தெரிவித்ததால் ஜெகனும் அனைத்து செக்யூரிட்டிகளுடன் உள்ளே வந்தான். உள்ளே வந்த செக்யூரிட்டிகள் எல்லோரும் நிலைமையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தனர். அடியாட்களில் சிலர் கொல்லப்பட்டிருந்தனர். உயிரோடு இருந்தவர்களின் நிலையும் மோசமாக இருந்தது. ருத்ரனை நோக்கி வந்தவனையும் ஜெகன் வேகமாக தடுத்தான். ருத்ரன் மிகவும் கோபமாக கடுமையான குரலில், ஜெகன், இவங்க எல்லாரையும் இப்பவே இங்கிருந்து கூட்டிட்டு போ. அது மட்டும் இல்லாம இவங்களை யார் அனுப்புனது, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது. ஆனா நாளைக்கு இவங்கள அனுப்பினவன் ஏன் முன்னாடி இருக்கணும் என்று உத்தரவிட்டான். ருத்ரனின் உத்தரவை கேட்ட ஜெகன் விரைவாக தலையை ஆட்டி அந்த அடியாட்கள் அனைவரையும் அங்கிருந்து அழைத்துச் சென்றான். ஜெகன் வெளியேறிய பிறகு ருத்ரன் வேகமாக அனன்யாவிடம் ஓடி வந்து, எப்படி இருக்க பொண்டாட்டி என்று விசாரித்தான். அனன்யா தன் தலையை மெதுவாக அசைத்து, நான் நல்லா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள். தன் அப்பாவை பார்த்த ஆருஷ் வேகமாக ருத்ரனை நோக்கி கையை நீட்டி அப்பா என்றான். ருத்ரன் வேகமாக அனன்யாவிடமிருந்து ஆருஷை வாங்கி அவன் தலையை கோதிவிட்டு, எப்படி செல்லம் இருக்க என்று கேட்டான். ஆருஷ் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, நான் நல்லா இருக்கேன்பா, ஆனா மம்மிக்கு தான் ரொம்ப காயம் பட்டுருச்சு, பாருங்க எவ்வளோ ரத்தம் வருதுன்னு என்றான். ஆருஷ் சொன்னதும் தான் ருத்ரனின் கண்கள் அனன்யாவின் காயத்திலிருந்து வெளியேறிய ரத்தத்தை கவனித்தது. அனன்யா காயத்தின் மேல் கை வைத்து அதை மறைக்க முயன்றாள். அனன்யாவின் காயத்தை பார்த்த ருத்ரன் பதட்டத்துடன், உனக்கு அடிபட்டுடுச்சா, வா இப்பவே ஹாஸ்பிட்டல் போலாம் என்று கவலையுடன் கூறினான். அனன்யாவின் காயத்தை பார்த்த அனைவரும் வேதனையடைந்தனர். அஜய் கவலையுடன், ருத்ரன், நான் காரை ஸ்டார்ட் பண்றேன், நீ சீக்கிரம் அண்ணிய கூட்டிட்டு வா என்றான். ருத்ரன் உடனே தலையசைத்து அனன்யாவை தூக்க முற்பட்டான். ஆனால் அனன்யா மறுத்து, இல்ல ருத்ரன், நான் நல்லாதான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இல்ல,
என்று கூறினாள். அதை கேட்டதும் ருத்ரன் கவலையான முகபாவத்துடன், ஆனா பொண்டாட்டி என்று தயங்க, அனன்யா கண்களை சிமிட்டி நம்பிக்கையுடன், நான் நல்லா இருக்கேன் ருத்ரன். வீட்லயே மருந்து போட்டா சரியாயிடும். தாத்தாவும் அப்பாவும் மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்ததால அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போனா அவங்க தேவையில்லாம கவலைப்படுவாங்க. அதெல்லாம் விடுங்க. முதல்ல இந்த வேலையை யார் பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொன்னாள். அனன்யா இதை கேட்டதும் அஜயும் முகம் சுளித்து, ஆமா ருத்ரன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார் இத செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இவ்ளோ பலமான பாதுகாப்பு இருந்தும் இவ்ளோ பேர் எப்படி வீட்டுக்குள்ள வந்தாங்க? வந்தவங்க யாருன்னு ஜெகனுக்கு கூட எந்த க்ளூவும் கிடைக்கல என்று கூறினான். அஜய் சொன்னதை கேட்ட ருத்ரனும் யோசிக்க ஆரம்பித்தான். ஏனெனில் இது சாத்தியமில்லை என்று அவனுக்கே தெரியும். ஏனெனில் உள்ளே வந்ததும் ஜெகன் அவனை பிடித்து விட்டான். சூர்யாவும் இதை பற்றி தீவிரமாக யோசித்து, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். வந்தவங்களுக்கு ருத்ரனோட ரூம் எப்படி தெரிஞ்சது? இந்த வீட்டுக்குள்ள வெளியாட்கள் ஈஸியா நுழைய அனுமதி இல்ல. ஆனா யாரோட ரூம் எங்க இருக்குன்னு நம்மளோட தனிப்பட்ட விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று சந்தேகமாக கேட்டான். எபிசோட் 270. மிகவும் பாதுகாப்புமிக்க வீட்டிற்கு எப்படி வெளியாட்கள் வர முடிந்தது என்ற சந்தேகத்தை சூர்யா எழுப்ப, ரோஹனும் அவனை ஆமோதிக்கும் விதமாக, ஆமா இந்த ஆளுங்க மறைஞ்சிருந்த விதத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இந்த இடம் பரிச்சயமான இடம் மாதிரிதான் தோணுது. எல்லா வழியும் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா இது எப்படி பாசிபிள்? நம்மள தவிர வெளியாட்கள் யாருமே இங்க வர்றதில்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான். எல்லோரும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது தனுஷ் முன்னால் நின்றிருந்த நபரை பார்த்து, நீங்க எப்படி இந்த நேரத்துல என்று திகைப்புடன் கேட்டான். தனுஷின் திகைப்பான கேள்வியை கேட்டதும் அனைவருமே அவன் பார்த்த திசையை பார்க்க ஆரம்பித்தனர். ருத்ரனும் திரும்பி பார்த்தபோது அவனுடைய நெற்றி நரம்புகள் புடைத்து நின்றன. தனுஷ் சொன்னதை கேட்டு திரும்பி பார்த்த அனைவரும் ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்தனர். அனன்யா முன்னால் பார்த்து, சோனியா, நீ எப்படி இங்க என்று கேட்க, சோனியா அவர்களுக்கு சற்று தொலைவில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். நடு இரவில் அவளை இங்கே பார்த்ததும் அனைவருமே திகைப்படைந்தனர். அனைவரும் தன்னை பார்ப்பதை கவனித்த சோனியா மெதுவாக நடந்து வந்து குழப்பமான முகபாவனையுடன் அவர்களுக்கு மத்தியில் வந்து நின்றாள். அனைவருமே கேள்விகளோடு அவளை பார்ப்பதை உணர்ந்த சூர்யா வேகமாக அவள் பக்கத்தில் வந்து நின்றவன் அவளை தன் பின்னால் நிற்க வைத்து, இன்னைக்கு ஸ்கிரிப்ட் சம்பந்தமான வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால என்ன பார்க்க ஈவினிங் வந்திருந்தா. ஆனா எல்லாத்தையும் படிச்சு முடிக்க நைட் ஆயிடுச்சு. அதனால அவள ராத்திரி இங்கேயே தங்கிட சொன்னேன். உங்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைச்சேன் என்று சொன்னான். சூர்யாவின் விளக்கத்தை கேட்ட பிறகும் சிலரின் கண்களில் குழப்பங்கள் தெரிந்தன. ருத்ரன் சூர்யாவிடம் ஏதோ சொல்ல வர அனன்யா அவனின் கையை பிடித்து எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சைகை காட்டினாள். அதனால் ருத்ரனும் அமைதியாகிப் போனான். அதே நேரம் ரோஹன் சோனியாவின் முகபாவனையை பார்த்து சிரித்துக்கொண்டே சூர்யாவின் தோளில் கை போட்டு அவனை கிண்டல் செய்யும் விதமாக, சூர்யா அண்ணா, எங்களுக்கு இதுல ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. ஆனா நைட் உங்க ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தது, அதுவும் தனியா இருந்தது. தாத்தாவுக்கு தெரிஞ்சா காலையில நடக்க போகும் கல்யாண கலாட்டாவுக்கு தயாரா இருந்துக்கோங்க என்றான். ரோஹன் சொன்னதை கேட்ட சூர்யா மறுத்து கையை அசைத்து, ஏ வாய மூடு, லூஸ் மாதிரி பேசாத. சோனியா ஒன்னும் என்னோட ரூம்ல தங்கல. அவள கெஸ்ட் ரூம்ல தான் தங்க வச்சேன் என்று சொன்னான். சோனியாவின் பெயரை சூர்யா சரியாக சொல்வதை பார்த்ததும் தனுஷும் ரோஹனும் அவனை பார்த்து குறும்புச் சிரிப்புடன், வாவ் சோனியா, என்னன்னா எப்பவும் சோனி அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே மாறி போயிருக்கு. யாரோ ஒருத்தவங்க சொல்படி கேக்குற மாதிரி தெரியுது என்று மீண்டும் கேலி செய்ய, அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தவித்தான் சூர்யா. இன்று முதல் முறையாக அவனால் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவனுடைய உணர்வுகள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் அனன்யாவுக்கு புரிந்து போனது. அவள் உடனே ரோஹன் மற்றும் தனுஷை பார்த்து, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா என்று அதட்டிவிட்டு சூர்யாவை பார்த்தவள், சூர்யா, நீங்க சோனியாவை அவளோட ரூம்ல போய் விட்டுட்டு வாங்க. எல்லாரும் டயர்டா இருக்கோம். எதுவா இருந்தாலும் மீதிய நாளைக்கு பேசிக்குவோம் என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் சூர்யா வேகமாக தலையை ஆட்டிவிட்டு சோனியாவை தன்னுடன் அழைத்துச் சென்றான். சோனியாவும் சூர்யாவும் ஒன்றாக வெளியேறுவதை பார்த்த ரோஹன் சிரித்துக்கொண்டே, தாத்தாவோட ஆசை சீக்கிரம் நிறைவேறப் போகுதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி அஜயை பார்த்தவன், அண்ணா, எப்போ நீங்க நிறைவேற்ற போறீங்க என்று குறும்புடன் கேட்டான். ரோஹன் இதைச் சொன்னதும் அஜய் அவனை முறைக்க, ரோஹன் உடனே மௌனமாகிப் போனான். அனன்யா அவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு பின்னால் நின்ற சக்தியின் அருகில் வந்தவள் அவளை கையை பிடித்து, சக்தி, ஆர் யூ ஓகே? உனக்கு எங்கேயும் காயம் ஆகலையே என்று விசாரித்தாள். அனன்யா இப்படி கேட்டதும் சக்தியின் முகம் வெறுமையாகிப் போனது. அனன்யாவின் கவலையான முகத்தையும் அவள் கையில் இருந்த காயத்தையும் பார்த்தவள்,
சாரிக்கா, என்னால தானே உங்களுக்கு அடிபட்டுடுச்சு. வாங்க, நான் மருந்து தடவி விடுறேன் என்றாள். அனன்யா மறுத்து தலையாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சக்தி. சின்ன காயந்தானே, நானே ரூமுக்கு போய் மருந்து தடவிக்கிறேன். நீயும் போய் ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு ரோகனின் பக்கம் திரும்பியவள், ரோகன், சக்திய பத்திரமா ரூமுக்கு கூட்டிட்டு போ என்றாள். ரோகனும் சரி என்று தலையசைத்துவிட்டு சக்தியை அழைத்துச் சென்றான். சக்தி ஒரு கணம் நின்று திரும்பி ஆருஷை ஒரு பார்வை பார்த்தாள். ஆருஷ் ருத்ரனிடமிருந்தான். அவன் ருத்ரனின் கழுத்தில் கை போட்டு தோளில் தலை சாய்த்து அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த சக்தி, அக்கா, நான் ஆருஷ வேணும்னா என்னோட கூட்டிட்டு போகட்டுமா? உங்களுக்கு வேற கையில அடிபட்டிருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் ஆருஷ தூங்க வைக்கிறேன் என்று சொல்லி ரோகனின் கையிலிருந்து விலகியவள் ஆருஷை நோக்கி நடந்தாள். சக்தி ருத்ரனிடமிருந்து ஆருஷை தூக்க முற்பட்ட போது ஆருஷ் சட்டென தன் கையை இழுத்து ருத்ரனின் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இல்ல, நான் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன். எனக்கு அம்மாவோட இருக்கணும். அம்மாவுக்கு ரொம்ப வலிக்கும். நான் அவங்களோட தான் இருப்பேன். ப்ளீஸ், நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்றான். இந்த நேரத்தில் ஆருஷ் மிகவும் பயந்து போயிருந்ததால் தன் அப்பா அம்மாவுடன் இருக்க விரும்பினான். அப்போதுதான் அவன் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தான். அனன்யா கையில் எப்போதும் ஆருஷ் ஒரு ஆறுதலை கண்டான். அதே நேரம் ருத்ரனிடம் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தான். இந்த இருவர் இருக்கும் வரை யாராலும் அவனை தொட முடியாது என்பதை குழந்தை உணர்ந்திருந்தான். அவர்களுடன் இருந்தவரை அவனுக்கு முற்றிலும் பயமில்லை. ஆனால் சக்தி அவனை தூக்க வந்தபோது அவனுக்கு மீண்டும் பயம் உண்டாக ஆரம்பித்தது. ஆருஷ் சொன்னதை கேட்டு ருத்ரன் ஏதோ சொல்ல வந்தபோது ரோகன் சக்தியை தடுத்து நிறுத்தி, இல்ல சக்தி, அவன் அண்ணா அண்ணியோட இருக்கட்டும். எப்படியும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அதனால நம்மளால அவனை ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க பாத்துக்கட்டும் என்று சொன்னான். ரோகன் இதைச் சொன்னதும் எரிச்சலான சக்தி, அதெப்படி ரோகன், குழந்தைய நம்மளால சமாளிக்க முடியாம போகும்? ஆருஷ நான் சின்ன வயசுல இருந்தே கவனிச்சுட்டு வரேன். அவன் இன்னும் சின்ன குழந்தைதான். தூங்கும்போது நிச்சயம் டிஸ்டர்ப் பண்ணுவான். அன்னிக்கு வேற காயம் இருக்கு. அவங்களால நிச்சயம் எதுவும் செய்ய முடியாது. நான் ஆருஷ தூங்க வச்சாதான் சரியா இருக்கும் என்று சொன்னாள். சக்தி இப்படி தீவிரமாக சொன்னதை கேட்டு ரோகன் திகைத்துப் போனான். சக்தி அவனது பேச்சையும் மீறி ஆருஷை தூக்கிக் கொண்டு ரோகனை அழைத்துச் செல்வதை பார்த்த ருத்ரன் கோபத்தில் அவளை கை நீட்டி தடுத்து கம்பீரமான குரலில், சக்தி, அவனை ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் கத்துக்கிறேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். அவன் அம்மா அப்பாவோட இருக்க விரும்பினா அவன் எங்களோடவே இருக்கட்டும். எதுக்கு தேவையில்லாம இத பத்தி பேசிக்கிட்டு? நீ போய் ரெஸ்ட் எடு. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்ன இருந்தாலும் அவன் எங்க பையன் தானே என்று சொன்னான். ருத்ரன் அந்த கடைசி வரியை வேண்டுமென்றே சேர்த்ததும் சக்தி அமைதியாகிப் போனாள். சக்தியை அலட்சியப்படுத்திய ருத்ரன் பின்னால் திரும்பி அனைவரையும் பார்த்து, ரொம்ப லேட் ஆகுது. எல்லாரும் போய் தூங்குங்க. மீதிய நாளைக்கு பேசுவோம் என்று சொல்லிவிட்டு அனன்யாவையும் ஆருஷையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். சக்தி எதுவும் பேசாமல் வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். அவளது முகபாவனையை பார்த்து கொண்டே இருந்தான் ரோகன். அனன்யா உடனே ரோகன் பக்கம் திரும்பி அவனை சக்தியுடன் செல்லும்படி சைகை காட்டினாள். ரோகனும் மெதுவாக தலையை அசைத்தான். ஆனால் அவன் இன்று என்ன பார்க்கிறான், என்ன உணர்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று சக்தியின் நடவடிக்கை மிகவும் மோசமாக இருந்ததைப் போல உணர்ந்தான். ஏனோ அந்த உணர்வு அவனை தொந்தரவு செய்ய அதைப் பற்றியே யோசித்துக் கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தான். ருத்ரனும் அனன்யாவும் அவர்கள் அறைக்கு திரும்பினர். ருத்ரன் ஆருஷை மடியிலிருந்து இறக்கி படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வர வேகமாக உள்ளே சென்றான். ஆருஷ் தன் சிறிய மின்னும் கண்களுடன் வலி நிறைந்த முகத்துடன் அப்பாவியாக, அம்மா, ரொம்ப வலிக்குதா அம்மா என்று கேட்டான். அனன்யா தன் மகனின் முகத்தில் இருந்த கவலையை பார்த்து, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா செல்லம். அம்மாவுக்கு வலியெல்லாம் ஒன்னும் இல்ல. நீ என்ன கட்டி பிடிச்சு தூங்கினா போதும். அம்மாவுக்கு காயம் சீக்கிரம் சரியாயிடும் என்றாள். அதைக் கேட்ட ஆருஷ் தலையை அசைத்தான். அப்போது ருத்ரன் கையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுடன் வந்தான். அனன்யாவின் கையிலிருந்த காயத்தை பார்க்க அதில் ரத்தம் வடிவது நின்று போயிருந்தது. ருத்ரன் உடனே பெட்டியிலிருந்து மருந்தை எடுத்தான். மிகவும் அமைதியாக இருந்த அனன்யா அவனையே கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள். ருத்ரன் மருந்தை எடுத்து அனன்யாவின் காயத்திற்கு தடவ கையை நீட்டிய போது அனன்யா அவனின் கையை பிடித்து நிறுத்தி, ருத்ரன், என்ன இருந்தாலும் நீங்க சக்தி கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அவ நிச்சயம் ஃபீல் பண்ணியிருப்பா என்று சொன்னாள். அனன்யா இப்படி சொன்னதும் ருத்ரனிடம் மீண்டும் எதையும் கேட்க முடியாத வகையில் அவனது பார்வை அவ்வளவு மோசமாக இருந்தது. அனன்யாவின் கையிலிருந்து ருத்ரன் தன் கையை விடுவித்து, நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் செஞ்சேன். நான் சொன்னது யாருக்காவது தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆருஷ் நம்ம பையன். அவனை எப்படி பாத்துக்கணும்னு நமக்கு தெரியும். அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு செய்ய அவ யாரு? என் மகனை என்கிட்ட இருந்து யாராவது பறிக்க ட்ரை பண்ணா உன்ன மாதிரி என்னால அமைதியா இருக்க முடியாது. உன்னை அழ வச்சவளுக்காக பாவம் பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் அவ்வளோ பெரிய மனுஷன் இல்ல பொண்டாட்டி.
என்று சொன்னான். ருத்ரன் சொன்னதை கேட்டதும் அனன்யா திகைத்துப் போனாள். அதுவும் ருத்ரனின் கடைசி வார்த்தை அவளுக்கு பிடிக்கவில்லை. அவள் உடனே அவனுக்கு புரிய வைக்கும் விதமாக, அது ருத்ரன் என்று ஏதோ சொல்ல வர, ருத்ரன் அவளது பேச்சை அலட்சியம் செய்துவிட்டு காயத்துக்கு மருந்து தடவ ஆரம்பித்தான். அது அனன்யாவுக்கு எரிய, உடனே வலியில் ஆ ஆ ஆ என்று முனங்கி ருத்ரனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். ருத்ரனும் ஆருஷும் அனன்யாவின் வலியை பார்த்து கவலைப்பட்டனர். ஆருஷ் ருத்ரனின் கையை பிடித்து தடுத்து, அப்பா, உங்களுக்கு மருந்து கூட போட தெரியாதா? பாருங்க அம்மாவுக்கு எப்படி வலிக்குதுன்னு. மருந்த மெதுவா தடவி இப்படி ஊதணும் என்று சொல்லியவன் தன் உதடுகளை குவித்து காயத்தின் மீது ஊதிவிட்டு ருத்ரனையும் அப்படி செய்யச் சொன்னான். ருத்ரன் குழப்பத்துடன் அனன்யாவை பார்த்துவிட்டு அவனும் ஆருஷைப் போல குனிந்து தன் உதடுகளை குவித்து மெதுவாக அனன்யாவின் காயத்தில் ஊத ஆரம்பித்தான். தந்தை மகனுக்கு இடையிலான அன்பையும் அக்கறையையும் ரசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா. இருவரும் தன்னை அன்போடு கவனித்துக் கொள்ளும்போது இருவரும் மிக அழகாகத் தெரிந்தனர். இந்த அழகான காட்சியை ரசித்தபோது அனன்யா தனது காயத்தையும் வலியையும் மறந்து போனாள். தந்தையும் மகனும் தன்னை கவனமாக பார்த்துக் கொள்வதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். ரோகனின் அறையில் ரோகன் தன் அறைக்கு வந்தபோது ஜன்னல் ஓரமாக நின்றிருந்த சக்தியை கவனித்தான். சக்தியை பார்த்தவன் அறையின் கதவை மூடிவிட்டு அவள் அருகில் வந்து அவளை கட்டி அணைத்து அக்கறையுடன், எப்படி இருக்க சக்தி என்று விசாரித்தான். ரோகனின் கேள்வியை அலட்சியப்படுத்திய சக்தி அமைதியாக நின்றிருந்தாள். அதை பார்த்த ரோகன் எதையோ யோசித்துவிட்டு, என்னாச்சு சக்தி, ஏன் இப்படி அமைதியா இருக்க? அண்ணன் சொன்னதை கேட்டு வருத்தமா இருக்கியா? பாரு, அண்ணன் சொன்னதை பெருசா எடுத்துக்காத. அவர் எதையும் மனசார சொல்லல. அது மட்டும் இல்லாம அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆருஷ் அவங்களோட பையன். அவங்க 2 பேரும் இவ்ளோ நாள் மிஸ் பண்ண விஷயத்த அனுபவிக்க நினைக்கிறாங்க. அதுல தப்பு இல்லையே. அது மட்டும் இல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லிட்டில் டைகரும் அம்மா அப்பாவோட தானே இருக்கணும்னு விரும்புறான். குழந்தையும் அதத்தான் விரும்பும்போது நாம என்ன பண்ண முடியும்? அவன் நம்ம கூட இருந்தா என்ன, அண்ணா அண்ணியோட இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே என்று கூறினான். ரோகன் சொன்னதை கேட்ட சக்தி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவனிடம் கையை உதறிவிட்டு ரோகனை நோக்கி கோபமாக திரும்பியவள், இல்ல ரோகன், ஒண்ணில்ல, நிறைய வித்தியாசம் இருக்கு என்றாள். இதை சொல்லும்போது சக்தியின் கண்கள் சிவந்திருக்க, கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சக்தியை இப்படி பார்த்த ரோகன் மிகவும் அதிர்ச்சியடைந்தான். சக்தி கோபத்தில் பதட்டமடைந்து தன் 2 கைகளையும் தலையில் வைத்துக் கொண்டு, என்னால புரிஞ்சுக்க முடியல ரோகன். எல்லாருக்கும் என்ன ஆச்சு? நான் முன்னாடி மாதிரி தானே ஆருஷ கவனிச்சுக்கிறேன். அது ஏன் தப்பா தெரியுது? அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் தானே முதல்ல போவேன். ஆனா இப்ப ஏன் எல்லாரும் என்ன அவன்கிட்ட இருந்து விலக்கி வைக்க விரும்புறாங்க? அவனை ஏன் என்கிட்ட இருந்து பறிக்கறாங்க? உங்களுக்கே தெரியும்ல, நான் அவனை பிறந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். அக்காவுக்கு தன்னோட குழந்தைய பாத்துக்க கூட நேரம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. ஏன் என்று சொல்லி கலங்கினாள். சக்தியின் கவலையைக் கண்டு ரோகன் அதிர்ச்சியடைந்தான். இதையெல்லாம் அவள் வெகு காலமாக மனதிற்குள் அடக்கி வைத்திருப்பதாக தோன்றியது. இன்று சக்தி அவனிடம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். சக்தியின் கண்களில் கண்ணீரை ரோகனால் பார்க்க முடியவில்லை. அவளுக்கு ஆறுதல் சொல்ல நெருங்கிய சமயம் சக்தி முற்றிலும் சோர்ந்து போனவளாக ரோகனை பார்த்து வலி நிறைந்த குரலில், ரோகன், நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு கேட்டல்ல, நான் நல்லா இல்ல என்று சொன்னவள் தன் நெஞ்சில் கை வைத்து, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் எவ்ளோ வேதனைய அனுபவிக்கிறேன்னு என்னால சொல்ல முடியல. எல்லாரும் சேர்ந்து ஏன் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்க. ஏன் ஆருஷ என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. அவன் என்னோட குழந்தை. அவனோட எல்லா வழியிலையும் நான் தான் அவனோட இருந்தேன். அவனுக்காக பல இரவு நான் தான் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன். அவனுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன் என்று சொல்லி அழுதாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.